Hello viewers, இந்த வீடியோல நம்ம set off of losses and carry forward and set off of losses பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப simple and easy chapter. உங்களுக்கு இந்த chapter first set off of losses அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். So far நம்ம income taxல என்ன பார்த்திருக்கோம்? ஒரு assessee அவங்க earn பண்ற எல்லா incomeக்கும் tax pay பண்ணணும். அதுதான் income taxல நம்ம பார்த்திருக்கோம். Okay. Always assessee income தான் earn பண்ணுவாங்களா? No, at times அவங்க லாஸும் இன்கர் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய இன்கம்க்கு நான் டாக்ஸ் கட்டும்போது அந்த இன்கம்ல இருந்து என்னுடைய லாஸை மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு நான் டாக்ஸ் பே பண்றேன். இதுக்கு பேரு தான் செட் ஆஃப். ஸோ செட் ஆஃப்னா என்ன? ஒரு இண்டிவிஜுவல் ஆர் ஒரு அசஸி இன்கமும் ஏர்ன் பண்றாங்க, அட் த சேம் டைம் சில ஆக்டிவிட்டீஸ்ல அவங்களுக்கு லாஸும் இருக்கு. ஸோ இன்கம்ல இருந்து லாஸை மைனஸ் பண்ணிட்டு நெட் இன்கம்க்கு தான் அவங்க டாக்ஸ் பே பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் இன்கம்ல இருந்து லாஸ் அட்ஜஸ்ட் பண்ற இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? செட் ஆஃப் ஆஃப் லாசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ செட் ஆஃப் ஆஃப் லாசஸ்னா என்ன? அட்ஜஸ்டிங் லாசஸ் ஃப்ரம் த இன்கம். என்னுடைய இன்கம்ல இருந்து என்னுடைய லாஸை நான் அட்ஜஸ்ட் பண்ற இந்த கான்செப்டுக்கு பேரு தான் செட் ஆஃப். ஓகேவா? இந்த செட் ஆஃப் நான் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ரெண்டு வேல நான் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒன்னு இன்ட்ரா ஹெட் செட் ஆஃப். Intra head set off na என்ன? Same head within the same head. That is, நான் ஒரு பிசினஸ் பண்றேன் பிசினஸ் A. இந்த பிசினஸ் Aல எனக்கு இன்கம் 10,000 rupees இருக்கு. இன்னொரு பிசினஸ் பண்றேன் பிசினஸ் B. இதுல எனக்கு 5,000 rupees லாஸ் இருக்கு. சோ இந்த 10,000 இன்கம்ல இருந்து இந்த 5,000 rupees லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் 5,000 rupees தான் நான் டாக்ஸபிள் இன்கமா அடுத்த அவுட்டர் காலம்க்கு எடுத்துட்டு வருவேன். இதுக்கு பேரு இன்ட்ரா ஹெட் செட் ஆஃப் வித்தின் த சேம் ஹெட். எனக்கு ரெண்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இன்கமும் இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலையும் லாஸ் இருக்குன்னா இன்கம்ல இருந்து லாஸை மைனஸ் பண்ணி பேலன்ஸ் அவுட்டர் காலம் எடுத்துட்டு வருவேன். இது இன்ட்ரா ஹெட் செட் ஆஃப். அதே ஹெட்ல சேம் ஹெட்ல எனக்கு இன்கமும் இருக்கு லாஸும் இருக்கு. இன்கம்ல இருந்து லாஸை மைனஸ் பண்றேன். இது பேரு இன்ட்ரா ஹெட் செட் ஆஃப். ஓகேங்களா? தென் இன்டர் ஹெட் செட் ஆஃப்னா என்ன? இன்டர் ஹெட் செட் ஆஃப்ங்கிறது எனக்கு பிசினஸ்ல பிசினஸ் பில எனக்கு 5,000 rupees லாஸ் இருக்கு. நான் வேற எந்த பிசினஸும் பண்ணல, ஒரு பிசினஸ் தான் பண்றேன். அந்த பிசினஸ்ல இருந்து எனக்கு லாஸ் இருக்கு. இப்ப ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில இருந்து எனக்கு ஒரு இன்கம் 20,000 rupees இருக்கு. சோ இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்ல இருந்து இந்த லாஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் 15,000 டாக்ஸபிள் இன்கம்னு எடுத்துட்டு வரேன். இந்த செட் ஆஃப்க்கு பேரு இன்டர் ஹெட் செட் ஆஃப். அவுட்சைட் த ஹெட். இங்க இன்ட்ரால என்ன பார்த்தோம்? எனக்கு ஒரு ஹெட்ல லாஸ் இருக்குன்னா அதே ஹெட்ல இருக்கிற இன்கம் கூட நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். இது இன்ட்ரா ஹெட், சேம் ஹெட். எனக்கு ஒரு ஹெட்ல லாஸ் இருக்கு, அந்த ஹெட்ல எனக்கு இன்கம் கிடையாது. சோ அவுட் சைட் த ஹெட் எடுத்துட்டு வந்து வேற ஏதாவது ஒரு இன்கம் கூட நான் மைனஸ் பண்றது இன்டர் ஹெட் செட் ஆஃப். ஓகேங்களா? இப்ப எனக்கு கரண்ட் ப்ரீவியஸ் இயர், என்னுடைய கரண்ட் ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிற என்னுடைய லாஸை நான் இன்ட்ரா ஹெட்லயும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம், இன்டர் ஹெட்லயும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். கரண்ட் ப்ரீவியஸ் இயர்ல நான் ஒரு லாஸை இன்கர் பண்ணிருக்கேன்னா அந்த லாஸை விதின் த ஹெட்டும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம், அவுட் சைட் த ஹெட்டும் செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கரண்ட் இயர்ல பிசினஸ்ல 1 lakh லாஸ் இருக்கு. கரண்ட் இயர் பிசினஸ்ல 1 lakh rupees லாஸ் இருக்கு. அந்த வருஷம் எனக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில ஒரு 25,000 ரூபாய் இன்கம் இருக்கு. இவ்வளவுதான் என்னுடைய டோட்டல் இன்கமே. என்னுடைய பிசினஸ்ல ஒரு 1 lakh rupees லாஸ் இருக்கு. அந்த வருஷம் எனக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில ஒரு 25,000 rupees தான் இன்கம் இருக்கு. இவ்வளவுதான் என்னுடைய டோட்டல் இன்கம். அப்ப எனக்கு அன்அட்ஜஸ்டட் லாஸ் எவ்வளவு இருக்கு இந்த வருஷம்? ஒரு 75,000 rupees எனக்கு அன்அட்ஜஸ்டடா லாஸ் இருக்கு. இது லாஸ், இது இன்கம். ஓகேங்களா? பிசினஸ்ல 1 lakh லாஸ் இருக்கு, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில 25,000 இன்கம் இருக்கு. இவ்வளவுதான் என்னுடைய டோட்டல் ஏர்னிங்ஸ். இப்போ என்கிட்ட அன்அட்ஜஸ்டடா இருக்கிற லாஸ் எவ்வளவு இருக்கு? 75,000. இந்த 75,000 நான் நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்துட்டு போறேன். எனக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இன்கம் இல்ல. சோ நான் நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்துட்டு போயிட்டு அட்ஜஸ்ட் பண்றேன்னா அந்த கான்செப்டுக்கு பேரு கேரி ஃபார்வர்ட் அண்ட் செட் ஆஃப். இந்த எக்ஸாம்பிள் இங்க நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள்ல கரண்ட் இயர்ல எனக்கு ஒரு 5,000 ரூபாய் லாஸ் இருக்கு. அந்த கரண்ட் இயர் லாஸ கரண்ட் இயர் இன்கம் கூட செட் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு பேரு செட் ஆஃப். ஓகேங்களா?
இந்த எக்ஸாம்பிள்ல எனக்கு கரண்ட் இயர்ல லாஸ் இருக்கு, அந்த லாஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு எனக்கு சஃபிஷியன்ட் இன்கம் இல்ல. சோ அந்த இன்கம் நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்துட்டு போறேன். நெக்ஸ்ட் இயர் எடுத்துட்டு போயிட்டு வேற ஏதாவது ஒரு இன்கம் கூட நான் அட்ஜஸ்ட் பண்றேன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேரு கேரி ஃபார்வர்ட் அண்ட் செட் ஆஃப். ஓகேங்களா? So carry forward and set off ஓட மீனிங் என்ன? Unadjusted losses in any year. எந்த அசஸ்மெண்ட் இயர்லயும் ஏதாவது unadjusted losses இருக்குன்னா அந்த லாஸை நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்துட்டு போயிட்டு நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி செட் ஆஃப் பண்றதுதான் கேரி ஃபார்வர்ட் அண்ட் செட் ஆஃப் ஆஃப் லாசஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கேரி ஃபார்வர்ட் அண்ட் செட் ஆஃப் ஆஃப் லாசஸை நான் வித்தின் த ஹெட் மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது எனக்கு இங்க பிசினஸ்ல ஒரு 75,000 rupees லாஸ் இருக்குன்னு நாம எடுத்தோமா, இந்த பிசினஸ் லாஸ இந்த கேரி ஃபார்வர்ட் பண்ண பிசினஸ் லாஸ நான் பிசினஸ்ல இருந்து வர இன்கம் கூட மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் கூட பண்ண முடியாது. இங்க நான் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்ல அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். இது என்ன லாஸ்? கரண்ட் இயர் லாஸ், கரண்ட் ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிற லாஸ். ஸோ கரண்ட் இயர் லாஸை விதின் த ஹெட்டும் பண்ணிக்கலாம், அவுட் சைட் த ஹெட்டும் பண்ணிக்கலாம். பட் ஒரு லாஸை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லாஸை எது கூட மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், சேம் ஹெட் விதின் த ஹெட் கூட மட்டும்தான் மைனஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கேரி ஃபார்வர்ட் பண்ண பிஸ்னஸ் லாஸை நான் வேற ஏதாவது பிஸ்னஸ் இன்கம் கூட மட்டும்தான் மைனஸ் பண்ண முடியும். நான் இதை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கூடவோ கேபிட்டல் கெயின் கூடவோ அதர் சோர்சஸ் கூடவோ வேற எந்த ஹெட் கூடயும் மைனஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதுதான் சிம்பிள் கான்செப்ட் ஆஃப் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ். ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இந்த லாஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த லாஸை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னென்ன கண்டிஷன்ஸ்ன்னு பார்க்கலாம். இதை நான் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் வைஸ் கிளாசிஃபை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் சேலரிஸ் எடுத்துக்கலாம். இன்கம் ஃப்ரம் சேலரிஸ்ல நமக்கு லாஸ் வர்றதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. எய்தர் இன்கம் இருக்கும் இல்லைன்னா இன்கம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த மாசம் வேலைக்கு போனேன்னா எனக்கு சம்பளம் இருக்கும், நான் வேலைக்கு போகலைன்னா எனக்கு நில் இன்கம் தான் இருக்கும். ஸோ லாஸ்ங்கிற கான்செப்ட் இன்கம் ஃப்ரம் சேலரிஸ்க்கு இல்லை. ஸோ அதை செட் ஆஃபோ கேரி ஃபார்வர்டுங்கிற கான்செப்டும் சேலரிஸ்க்கு இல்லை. தட் இஸ் வை நான் நில்லுன்னு கொடுத்துருக்கேன். இன்கம் ஃப்ரம் சேலரிஸ்க்கு செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் லாசஸ் கான்செப்டே அப்ளை ஆகாது. அடுத்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில நமக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில இன்கம் இல்லாம லாஸ் இருக்கு அப்படின்னா அந்த லாஸை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், விதின் த ஹெட் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். எனக்கு ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில லாஸ் இருக்குன்னா அந்த லாஸை ஃபர்ஸ்ட் நான் எது கூட அட்ஜஸ்ட் பண்ணணும், வேற ஏதாவது ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில அந்த வருஷம் எனக்கு இன்கம் இருக்கான்றத பார்க்கணும். இன்கம் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இன்கம் இல்லை அப்படின்னா அவுட் சைட் த ஹெட் எடுத்துட்டு வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அடுத்த ஹெட் என்ன, இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். இந்த இன்கம் ஃப்ரம் பிசினஸ் ஆஃப் ப்ரொஃபஷனை நான் 3 கேட்டகரியா டிவைட் பண்றேங்க. நார்மல் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன், ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ், ஸ்பெசிஃபைட் பிசினஸ் 3 கேட்டகரியா நான் டிவைட் பண்றேன். ஒரு நார்மல் பிசினஸ் ஆக்டிவிட்டி இல்ல நார்மல் ப்ரொஃபஷன்ல இருந்து எனக்கு ஒரு லாஸ் இருக்குன்னா அந்த வருஷம் வேற ஏதாவது ஒரு நார்மல் பிசினஸ்லயோ நார்மல் ப்ரொஃபஷன்லயோ எனக்கு இன்கம் இருந்தா அந்த இன்கம் கூட ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த இன்கம் சஃபிஷியண்டா இல்ல விதின் த ஹெட், எனக்கு நார்மல் பிசினஸ்லயோ நார்மல் ப்ரொஃபஷன்லயோ எனக்கு சஃபிஷியன்ட் இன்கம் இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த இன்கம் அவுட் சைட் த ஹெட் எடுத்துட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் எந்த இன்கம் நான் யூஸ் பண்ண முடியாது, சேலரிஸ்ல இருக்கிற இன்கம் வச்சு நான் பிசினஸ் லாஸை மைனஸ் பண்ண முடியாது. சேலரியோட இன்கம் வச்சு நான் எந்த லாஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, பிசினஸ் லாஸை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இது ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ பிசினஸ்ல எனக்கு லாஸ் இருக்குன்னா அந்த லாஸை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில மைனஸ் பண்ணிக்கலாம், கேபிட்டல் கெயின்ல மைனஸ் பண்ணிக்கலாம், அதர் சோர்சஸ்ல மைனஸ் பண்ணிக்கலாம். பட் நான் எதை யூஸ் பண்ண முடியாது, சேலரியோட இன்கம் நான் யூஸ் பண்ணி பிசினஸ் லாஸை மைனஸ் பண்ண முடியாது. ஓகேவா? தென் ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ். எனக்கு ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ்ல இருந்து ஒரு லாஸ் இருக்குன்னா அந்த பிசினஸை நான் ஸ்பெகுலேட்டிவ் ப்ராஃபிட்ல இருக்கிற இன்கம் கூட மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வேற எந்த இன்கம் கூடவும் மைனஸ் பண்ண முடியாது. அவுட் சைட் த ஹெட்டும் எடுத்துட்டு வர முடியாது. ஸோ ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ்ல கரண்ட் இயர்ல ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ்ல எனக்கு லாஸ் இருக்குன்னா அந்த லாஸை ஸ்பெகுலேட்டிவ் ப்ராஃபிட் கூட மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அவுட் சைட் த ஹெட் எடுத்துட்டு வந்தும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. சரி, ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ்ல இருக்கிற லாஸை நார்மல் பிசினஸ் இன்கம் கூட நான் மைனஸ் பண்ண முடியாது. ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ் லாஸை எது கூட மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஸ்பெகுலேட்டிவ் ப்ராஃபிட் கூட மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். தென் ஸ்பெசிஃபைட் பிசினஸ்.
ஸ்பெசிஃபைட் பிசினஸ் உடைய லாஸ் வேற ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபைட் பிசினஸ்ல இருக்கிற ப்ராஃபிட் கூட மட்டும் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். வேற எந்த இன்கமும் நான் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அவுட் சைட் த ஹெட்டும் எடுத்துட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபைட் பிசினஸ்ல லாஸ் இருக்குன்னா ஸ்பெசிஃபைட் பிசினஸ் ப்ராஃபிட் கூட மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின்ல நான் ரெண்டு டைப்பா பிரிக்கிறேன், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கூட மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ லாங் டேர்ம் அசெட்ல நமக்கு லாஸ் இருக்கு அப்படின்னா அந்த லாங் டேர்ம் அசெட் லாஸை எது கூட மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். வேற ஏதாவது ஒரு லாங் டேர்ம் அசெட்ல இருந்து கெயின் வந்திருந்தா அந்த கெயின் கூட மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அவுட் சைட் த ஹெட் எடுத்துட்டு வர முடியாது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல எனக்கு ஏதாவது லாஸ் இருக்குன்னா அதை நான் லாங் டேர்ம் கெயின்லயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஷார்ட் டேர்ம் கெயின்லயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா அவுட் சைட் த ஹெட் எடுத்துட்டு வந்து மைனஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனா நான் அவுட் சைட் த ஹெட் எடுத்துட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஷார்ட் டேர்ம் லாஸ ஷார்ட் டேர்ம் கெயின் லாங் டேர்ம் கெயின் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவுட் சைட் த ஹெட் எடுத்துட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. தென் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்ல கேஷுவல் இன்கம். கேஷுவல் இன்கம்ல லாஸ் இருக்குன்னா அந்த லாஸை அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. கேஷுவல் இன்கம் லாஸை அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. வித்தின் த ஹெட்டும் பண்ண முடியாது, அவுட் சைட் த ஹெட்டும் பண்ண முடியாது. ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ். இந்த ஆக்டிவிட்டியில எனக்கு லாஸ் இருக்குன்னா இதே ஆக்டிவிட்டியில இருந்து வர இன்கம் கூட மட்டும்தான் நான் மைனஸ் பண்ணிக்க முடியும். ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ் உடைய லாஸை இன்கம் ஃப்ரம் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ் கூட மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அவுட் சைட் த ஹெட் எடுத்துட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. எக்ஸம்டட் இன்கம்ஸ். ஸோ சில இன்கம்ஸை இன்கம் டேக்ஸ்ல எக்ஸம்டட்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த எக்ஸம்டட் இன்கம்ஸ் உடைய லாஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இன்கம் எக்ஸம்டட், ஸோ அதுல இருந்து வர லாஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. வித்தின் த ஹெட்டும் பண்ண முடியாது, அவுட் சைட் த ஹெட்டும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே எதுக்கான ரூல் அப்படின்னா செட் ஆஃப், கரண்ட் இயர் செட் ஆஃப் உடைய ரூல். கரண்ட் இயர்ல எனக்கு ஒரு லாஸ் இருக்கு அப்படின்னா அந்த லாஸை வித்தின் த ஹெட்டும் பண்ணிக்கலாம், அவுட் சைட் த ஹெட்டும் பண்ணிக்கலாம். ஸோ வித்தின் த ஹெட் பண்ணும்போது என்னென்ன கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், அவுட் சைட் த ஹெட் பண்ணும்போது என்னென்ன கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறது தான் பார்த்துருக்கோம். ஸோ நான் இது உங்களுக்கு சிம்பிளா சமரைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோடைய லாஸுக்கு மட்டும்தான் கண்டிஷனே கிடையாது. வித்தின் த ஹெட்டும் பண்ணிக்கலாம், அவுட் சைட் த ஹெட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ், ஸ்பெசிஃபைடு பிசினஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ். ரிப்பீட் பண்றேன், ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸ், ஸ்பெசிஃபைடு பிசினஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ். இந்த நாலுல இருந்து ஏதாவது லாஸ் இருக்கு அப்படின்னா அதே ஆக்டிவிட்டியில இருந்து கெயின் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். ஸ்பெசிஃபைடு லாஸ் ஸ்பெசிஃபைடு கெயின், speculative loss speculative gain, long term loss long term gain, owning and maintaining race horses owning and maintaining activity ல இருக்கிற gain. இது கூட மட்டும் தான் adjust பண்ண முடியும். ஓகேங்களா? business normal business loss within the head adjust பண்ணிக்கலாம், outside the head எடுத்துட்டு வரும்போது salaries கூட மட்டும் adjust பண்ண முடியாது. so business or profession loss salary income கூட adjust பண்ண முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. short term loss long term gain, short term gain இந்த ரெண்டு கூடவும் adjust பண்ணிக்கலாம். casual income, exempted income adjust பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இப்ப carry forward உடைய rules பார்க்கலாம். இந்த carry forward உடைய losses நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், same head கூட மட்டும் தான் adjust பண்ண முடியும். same head கூட மட்டும் தான் adjust பண்ண முடியும். and எத்தனை வருஷம் நம்ம அந்த மாதிரி carry forward பண்ணிக்கலாம் அப்படின்னா house property loss 8 வருஷம், normal business loss 8 வருஷம், speculative loss 4 வருஷம், specified loss அது கம்ப்ளீட்டா அட்ஜஸ்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும், எத்தனை வருஷம் ஆனாலும் அது கம்ப்ளீட்டா அட்ஜஸ்ட் ஆகி முடிக்கிற வரைக்கும் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் லாஸ் 8 இயர்ஸ், ஷார்ட் டேர்ம் லாஸ் 8 இயர்ஸ். கேஷுவல் இன்கம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டோம், ஸோ அதை கேரி ஃபார்வர்டும் பண்ண முடியாது. ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் காசஸ் 4 வருஷம், எக்ஸம்டட் இன்கம் லாஸ் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம், ஸோ அதை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஸோ இதுவும் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, normal business, long term gain, house property, normal business loss, long term loss, short term loss.
இந்த நாளையும் நம்ம எத்தனை வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம்? 8 வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸ்பெகுலேட்டிவ் பிசினஸும் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸும் 4 வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபைடு பிசினஸ் மட்டும் அது ஃபுல்லா அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுதாங்க செட் ஆஃப் உடைய மீனிங். சோ இதுதான் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாசஸ் உடைய கம்ப்ளீட் ப்ரொவிஷன். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க இது ஒரு டேபிள் மாதிரி போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஜிசி நெட்ல எந்த லாஸை எத்தனை வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், இல்ல எந்த லாஸை எந்த இன்கம் கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா நீங்க ரொம்ப ஈஸியா கான்ஃபிடென்ட்டா உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.